ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 3 பிரெட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, பால் சேர்த்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் போதும். ஒரு முட்டை நல்லா அடிச்சுக்குங்க, நுர வர அளவுக்கு அடிச்சுக்குங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூட் பண்ணிக்கோங்க. பட்டர் கிரீஸ் பண்ணுங்க. நல்லா பட்டர் நல்லா தடவிக்குங்க. 2 வீட் பிரெட் எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் மில்க் பிரெட் இருந்தால் மில்க் பிரெட் எடுத்துக்கங்க. நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அடித்து வச்ச முட்டையில் பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுங்க. 2 பக்கம் நல்லா பரட்டி எடுங்க. தோசைக்கல்ல வைங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரை குக் பண்ணுங்க. மீதி உள்ள முட்டையை பிரெட் மேலே ஊற்றுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ரோஸ்ட் பண்ணுங்க. திருப்பி போடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேறு. பரட்டி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர நல்லா வேக வைங்க. அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டின்னராக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்க பாருங்கள். செக் பண்ணிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்த ரெசிபி பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவும் வீட் பிரெட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். 5 நிமிஷத்தில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் செய்கிறதுன்னு. அதுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக குறுக நறுக்கிக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வீட் பிரெட் எடுக்கிறேன். நீங்கள் ஒயிட் பிரெட் எடுக்கிறீங்கனாலும் வீட் பிரெட் தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பிரெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். வீட் பிரெட்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம் நறுக்கியாச்சு. முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இந்த சேனலில் எல்லா ரெசிபீஸுமே ஒயிட் சுகர், ரிஃபைண்ட் ஆயில், மைதா இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. முடிஞ்ச அளவுக்கு மைதாவையும் ஒயிட் சுகரையும் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ரிஃபைண்ட் ஆயிலையும் யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் எப்போவுமே ப்ரெட்டு வாங்குறீங்கன்னா வீட் பிரெட் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா பொங்குற அளவுக்கு அடிங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை வந்து நல்லா புசு புசுன்னு கிளம்பி வரும். நறுக்கி வச்ச 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லியை காம்பு இது எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அழுகுனதெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நல்லா பொடியை நறுக்குங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது. அநேகமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நுர வர அளவுக்கு அடிங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதே போல் உப்பும் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆம்லெட்காக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆன் பண்ணுங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணுங்க. சூடானதும் நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய், இந்த எண்ணெய் தான் நான் சமைப்பேன். இப்போதைக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகட்டும். நல்லா பரவுற அளவுக்கு சாய்ச்சி விடுங்க. ஆம்லெட் ஊற்றுங்க. ஆம்லெட் பாருங்கள் வெந்துட்டு அதே ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா திக்காக வேணால் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்.
இல்லாட்டா அப்படியே தோசைக்கல் அப்படியே சாய்ச்சிங்கனாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். 2 பிரெட்டை வந்து அது மேலே வைங்க. வீட் பிரெட் வச்சுட்டேன். அப்படியே பெரட்டி போடுங்க. பிய்யாம பெரட்டி போட ட்ரை பண்ணுங்க. அப்படியே சைடில் பிரெட்டு வர கவர் பண்ணுற அளவுக்கு பிரெட்டை முட்டையை வந்து நல்லா மடக்கி விடுங்க. முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்துச்சு பாருங்கள். நல்லா அடித்தாதான் அந்த மாதிரி வரும். சுற்றி நல்லா மடக்கி விட்டுருங்க. அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டின உடனே ஆம்லெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து நெய் இல்லை பட்டர் வந்து மேலே தடவி விட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர 2 பக்கம் மாற்றி மாற்றி ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் வந்து நல்லா இருக்கும். கோதுமை ரொட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்பிட்டையில உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யற வந்து அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணுங்க, இதை சர்வ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை டின்னராக இருக்கட்டும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியானது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஃப்ளேவரில் சீஸ் வச்சு செய்கிறது. சீஸ் பிரெட் டோஸ்ட். பட்டர் வந்து சேர்த்துக்குங்க. மெல்ட் பண்ணுங்க. 2 பிரெட்டை வந்து வைங்க. 2 முட்டை எடுத்துக்கங்க. முட்டையை அப்படியே பிரெட் மேலே ஊற்றுங்க. கீழே போயிடாம மெதுவாக பார்த்து ஊற்றுங்க. மேலே சீஸ் போட்டுருங்க. சீஸ் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸு. அதிகபட்சம் எத்தனை 3 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்குங்க. 2 ஃப்ளேவர் மெழுகும் அப்புறம் வந்து காய்ந்த மிளகாயும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மூடி கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரை வேக வைங்க. பாருங்கள், டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 ஃப்ளேவரில் ஈஸியான ஸ்நாக்ஸு. அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த ரெசிபியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபியுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.